இந்த அரங்கம் இந்த அரங்கம் புக் செய்கிறது என்பது 2லேருந்து 5க்குள்ள. இப்போ நேரம் 5:36. எந்த அளவுக்கு சீக்கிரம் முடிக்க வேண்டியது இருக்குது இந்த மாநாட்டுன்றது அநேகமாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நீங்களும் சீக்கிரம் இந்த மாநாட்டை முடித்து வீடுக்கு திரும்ப வேண்டிய அவசியத்தையும் மேடையில் இருக்கக்கூடிய தலைவர்கள் உணர்ந்திருக்கின்றோம். இந்த மாநாட்டுடைய முக்கிய நோக்கமே அரசியல் தலைவர்களை அழைத்து அவர்களுடைய ஆதரவை நம்முடைய போராட்டத்திற்கு, நம்முடைய கோரிக்கைகளுக்கு கேட்க வேண்டும் என்பதுதான் நோக்கம். அது ஒரு மிகப்பெரிய அளவில் நிறைவேறி இருக்கிறது என்பது உண்மையிலே மகிழ்ச்சி அளிக்கிறது. நான் கருத்துறையில் என்னுடைய பேர் போட்டிருந்தாலும் கூட வரக்கூடிய அரசியல் தலைவர்கள் என்ன பேசுகிறார்கள், நம்முடைய கோரிக்கைகள் போல் அவர்களுடைய கருத்து என்ன தெரிவித்துக் கொள்வதற்காக தான் நான் வந்தேன். ஆனால் 5 தலைவர்கள் 4 பேர் பேசுகிறவங்க எப்படி நாமெல்லாம் நம்முடைய பிரச்சனைகளை தெரிந்து வைத்து கொண்டிருக்கிறோமோ அதைவிட கூடுதலாக அரசியல் தலைவர்கள் நம்முடைய பிரச்சனைகளை புரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை அவர்களுடைய உரையிலிருந்து நாம் அறிந்து கொள்கிறோம். ஆகவே நிச்சயமாக நம்முடைய தொடர் போராட்டத்திற்கு பாராளுமன்றத்துக்கு உள்ளேயும் சரி வெளியேயும் சரி அவருடைய ஆதரவு கிடைக்கும் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. இந்த வேலிடேஷன் கிளாஸை பொறுத்தவரையில் தோழர்கள் எல்லாம் விரிவாக சொல்லிட்டார். தோழர் டிஜி பேசும்பொழுது நாம் தொடுத்திருக்கக்கூடிய வழக்கமுடைய இன்றைய நிலை வரைக்கும் அவர் சொல்லியிருக்கார். இந்த வேலிடேஷன் கிளாஸ் இருக்கக்கூடிய அந்த பிரிவுகள் வந்ததுக்கு பிறகு நேஷ்னல் ஒர்க் ஷாப் ஆன் பென்ஷன் லிட்டிகேஷன் ஒரு கூட்டத்தை அரசு நடத்துது 3/7/2025. அதில் நம்முடைய ஊழியர் நலத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஜிதேந்திர சிங், அப்புறம் அட்டார்னி ஜெனரல், செக்ரட்டரி டிபார்ட்மெண்ட் ஆஃப் பென்ஷன் அண்ட் பென்ஷனர்ஸ் வெல்ஃபேர் உட்பட பல இலாக்காக்களுடைய சட்ட வல்லுநர்கள்லாம் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு ஒர்க் ஷாப் இது. அந்த ஒர்க் ஷாப்பில் செக்ரட்டரி பேசுகிறார் டிபார்ட்மெண்ட் ஆஃப் பென்ஷன். அன்றைக்கி ஸ்ரீனிவாசன் அவர் இருந்தார். இப்போ அவர் ராஜஸ்தானுடைய கவர்னராக சீஃப் செக்ரட்டரியாக போயிருக்கார். அப்போது அந்த இதில் அவர் பேசுகின்ற நேரத்தில் பென்ஷனில் இப்போ வாங்கக்கூடிய பென்ஷனில் எந்த மாற்றமும் இருக்காது அப்படின்னு பேசுகிறார். ஏற்கனவே அரசாங்கம் சொன்னது தான் அது. அப்போ எந்த மாற்றமும் இருக்காது என்று சொன்னால் இப்பொழுது இருப்பது தொடரும், எவ்வளோ நாளைக்குலாம் சொல்ல முடியாது. அதாவது ஊதிய குழுவுடைய பரிந்துரைகள் வந்தாலும் கூட அந்த பென்ஷன் என்பதில் மாற்றம் உயர்வு இருக்காது என்பது அதனுடைய பொருள். அந்த ஒர்க் ஷாப்பை ஏன் கூட்டுறாங்கன்னு சொன்னால் பல இடங்களில் கேசஸ் வருது. டிஸ்பேரிட்டி என்பது பென்ஷன் ஃபிக்ஸேஷனில் வரும்பொழுது S30 பென்ஷனர் வருது. அதேமாதிரி ஸ்ரீவாட்சவா என்ற வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியான்னு வருது. ஆல் மணிப்பூர் ஸ்டேட் பென்ஷனர் அசோசியேஷன் ஒரு கேஸ் ஒன்று பெண்டிங்கில் இருந்தது, அவங்களுக்கு சாதகமாக வந்தது. இது போன்ற வழக்குகளை எல்லாம் நிர்மூலம் செய்வதற்காக எப்படி அந்த வழக்குகளை வரக்கூடிய வழக்குகளை எதிர்கொள்வது என்பதற்கான ஒரு ஒர்க் ஷாப் அது. அதில் அவர் பேசும்போது சொல்லக்கூடியது ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்த மாற்றமும் இருக்காது, இப்போ வாங்கக்கூடியது தொடரும். அது மட்டுமல்ல, சமஸ்கிருதத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்லோகனை அவர் சொல்கிறார். அதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், நாட்டை ஆளக்கூடிய அரசன் தர்மத்திற்கு உட்பட்டு தர்மத்தின் அடிப்படையில் ஆள வேண்டும். அவன் கீழ் இருக்கக்கூடிய மக்கள் அவர்களுடைய கடமைகளை செய்பவர்களாக அதை உத்தரவாதப்படுத்தணும். அப்போ கடமையை மட்டும் உழைக்கின்ற மக்கள் செய்யணும். ஆனால் அரசனாக இருக்கக்கூடியவனோ அல்லது ஆட்சியில் இருக்கக்கூடியவர்களோ அதுக்கு மேலே நீ எதுவும் கேட்கக்கூடாதுன்ற ஒரு நிலையில் அந்த ஸ்லோகனை அவர் சொல்கிறார். இப்போ ஏற்கனவே இந்த வேலிடேஷன் லெஜிஸ்லேஷன் வந்ததுக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய அதிருப்தி என்பதும் கோப அலையும் நாடு முழுவதும் இருந்ததை நம்ம பார்த்தோம். பல்வேறு போராட்டங்களில் அது எதிரொலித்தது. ஸோ அந்த ஒரு பின்னணியில் தான் ஃபைனான்ஸ் செக்ரட்டரியோட ஒரு மீட்டிங் நடக்குது. இது மாதிரி பென்ஷனர்ஸ் மத்தியில் ரிவிஷன் இருக்காது, அந்த மாற்றம் இருக்காது, பெரிய ஆபத்து இருக்குதுன்னு சொல்லக்கூடிய நேரத்தில் அப்போது ஃபைனான்ஸ் செக்ரட்டரி சொல்கிறாரு, இல்லை அப்படிலாம் இருக்காது அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்தில்
நம்முடைய தலைவர்கள் அவர்கிட்ட கேட்குறாங்க, அப்படின்னா நீங்கள் ஒரு கிளாரிஃபிகேஷன் ஒன்று கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏப்ரல் மாதம் 2025 அந்த மீட்டிங் நடக்கும்போது கேட்குறாங்க. ஆனால் இன்றைய தேதி வரையில் அது போன்ற ஒரு கிளாரிஃபிகேஷனை கொடுப்பதற்கு அரசாங்கம் தயாராக இல்லை. ஆக அரசனுடைய முடிவு என்பது எந்த பே கமிஷனின் மேலே வந்தாலும் கூட அதற்கு முன்பு ஓய்வு பெற்றவர்களுக்கு எந்த விதமான அந்த ஊதியக்குழுனுடைய பலனையும் கொடுப்பதில்லை என்ற ஒரு முடிவோடு அவர்கள் இருக்கிறார்கள் என்பது தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக அதனுடைய எதிர்வழி தான் அந்த டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் வரக்கூடிய நேரத்தில் அந்த வேலிடேஷன் கிளாஸில் என்ன சொல்லியிருந்ததோ அதற்கு இணையாக டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் போட்டாங்க. அதனால தான் ரிவிஷன் ஆஃப் பென்ஷன் என்பதும் அதில் இல்லை. அப்போ அரசாங்கத்துடைய கொள்கை மட்டுமல்ல, அரசு துறையில் இருக்கக்கூடிய பல்வேறு அதிகாரிகளும் இன்றைக்கு பென்ஷனுக்கு எதிராக பேசி கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். தொடர் ராய்சகர் பேசும்போது கூட குறிப்பிட்டார், சஞ்சீவ் சன்யால் அவர் பிரைம் மினிஸ்டர் அலுவலகத்துடைய ஃபைனான்ஸ் அந்த ஆலோசனை கமிட்டியினுடைய ஒரு உறுப்பினராக இருக்கார். ஏஎன்ஐ டிவிக்கு ஒரு பேட்டி கொடுக்குறார். அதில் என்ன சொல்கிறாருன்னா, அதாவது அவர் சிவில் சர்வெண்ட்டு ஆஸ்பிரண்ட்ஸுக்கிட்ட ஒரு மீட்டிங்கில் பேசும்போது சொன்னாராம், நீங்கள் பணி முடித்து போகக்கூடிய நேரத்தில் ஒரு ஜெனரஸ் பென்ஷன் இருக்குன்ட்டுலாம் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. ஏன்னா உங்களுடைய அந்த பென்ஷன் தொகையை வரக்கூடிய கால சந்ததி தலையில் நீ சுமத்தக்கூடாது. ஆகவே பென்ஷனை எதிர்பார்க்காதீங்கன்னு சொல்லிட்டு அவர் ஒரு பேட்டி கொடுக்குறார். அப்போது இன்றைக்கு நம்ம பென்ஷன் ரிவிஷன் இல்லைன்றது நம்ம ஒரு ஆதங்கத்தில் நம்ம பேசுகிறோம். ஆனால் எதிர்காலத்தில் இந்த பழைய ஓய்வூதியமே இருக்குமா என்ற ஒரு கேள்விக்குறி தான் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. ஏன்னால் பணியில் இருக்கக்கூடியவர்களில் 30% தான் இன்றைய தேதியில் ஓல்டு பென்ஷனில் வராங்க. மீதிய 70% என்பது இன்றைக்கி என்பிஎஸ்க்கு போயிட்டாங்க. 2040 வரக்கூடிய நேரத்தில் அநேகமாக ஓபிஎஸ்சில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் யாருமே பணியில் இருக்க மாட்டாங்க. அப்போ மைனாரிட்டியாக ஓபிஎஸ்சில் இருக்கக்கூடியவர்கள் வரக்கூடிய நேரத்தில் அரசாங்கம் ஒரு நிர்வாக உத்தரவின் மூலமாக கூட ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை ரத்து செய்துவிட்டு இவர்களெல்லாம் கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் நம்ம எல்லாம் மாற்றுவதற்கான ஒரு நடவடிக்கையும் அரசாங்கத்துடைய எண்ணத்தில் இருக்குது. ஏனால் ஓய்வூதியர்களுடைய வாழக்கூடிய காலம் என்பது அதிகமாகிக் கொண்டு போகிறது. சீனியர் சிட்டிசனுடைய எண்ணிக்கை அதிகமாகுது. ஆக இதை கட்டுப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு அதானிக்கு அம்பானிக்கு எத்தனை கோடி ரூபாய் வேண்டும்னா சலுகை கொடுப்பாங்க. ஆனால் ஓய்வூதியத்தில் கை வைப்பதன் மூலமாக சிக்கன நடவடிக்கை என்ற பேரில் தொகையை சேமிக்கலாம் என்ற அடிப்படையில் இன்றைக்கு அரசாங்கம் போய் கொண்டிருக்கிறது. ஆக இன்றைக்கு இதை எதிர்த்து தான் இன்றைய தினம் வரைக்கும் நம்ம போராடிட்டு இருக்கோம். ஏற்கனவே எஃப்சிபி முடிவு என்பது மார்ச் மாதத்தில் கூடி இந்த நடந்து முடிந்த போராட்டங்களை எல்லாம் பரிசீலனை செய்து அடுத்த கட்ட இயக்கத்தை நடத்துவது என்று முடிவெடுத்திருக்காங்க. நிச்சயமாக இதுவரையில் இந்த 11 மாத காலத்தில் அரசாங்கத்துடைய நிலைப்பாட்டிலிருந்து சிறிதும் மாற்றமில்லை. இவ்வளோ போராட்டம் நடந்தாலும் கூட நம்ம அழைத்து பேசுவதற்கு அரசு தயாராக இல்லாத ஒரு சூழலில் தொடர்ந்து இந்த போராட்டத்தை நடத்த வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கின்றோம். ஆகவே தான் அந்த முன்முடிந்த தீர்மானத்திலும் கூட நாம் வைத்திருக்கக்கூடிய கோரிக்கை எஃப்சிபியினுடைய தலைமைக்கு இந்த இன்னும் வலுவான போராட்டங்களை நாம் தொடர்ந்து நடத்த வேண்டும் என்கின்ற ஒரு தீர்மானத்தை இந்த மாநாட்டிலே நாம் நிறைவேற்றி இருக்கின்றோம். அதே போல் இந்த கொள்கைகளை ஓய்வூதிய கொள்கைகளை பாதுகாக்கக்கூடிய வகையில் இது நாம் மட்டுமே போராடி வெற்றி பெறக்கூடிய ஒரு விஷயமாக நான் கருதலை. ஆக இலாக்காவில் பணியில் இருக்கக்கூடிய ஊழியர்களை நினைத்து கொண்டு ஒரு வலுவான இயக்கத்தை ஏற்கனவே எஃப்சிபியில் அப்படி தான் முடிவு எடுத்திருக்காங்க. நாமும் போராடணும், அதே மாதிரி இலாக்கா ஊழியர்களுடைய சங்கங்களோடு இணைந்தும் போராடணும்னு சொல்லிட்டு எடுக்கப்பட்ட முடிவு. அந்த அடிப்படையில் ஒரு ஒன்றுபட்ட போராட்டத்தை நடத்துவதன் மூலமாக இந்த அரசுக்கு மேலும் நிர்பந்தத்தை ஏற்படுத்தி அனைவருக்கும் ஓபிஎஸ் என்ற ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் என்கின்ற அந்த இலக்கை நோக்கி நாம் நடைபெற வேண்டும். ஆகவே வரக்கூடிய காலகட்டத்தில் நடைபெறக்கூடிய அனைத்து இயக்கங்களிலும் இதுவரையில் நடந்த இயக்கங்களில் பங்கேற்றதைப் போலவே இன்னும் கூடுதலான ஊழியர்களையும் ஓய்வூதியர்களையும் இணைத்து கொண்டு வரக்கூடிய போராட்டங்களை வெற்றி பெறச் செய்வோம். நிச்சயமாக அந்த போராட்டங்களுக்கு ஆதரவு நிச்சயமாக நம்முடைய அமைப்புகளுக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு இந்த
சிறப்பு மாநாட்டிலே பேசுவதற்கு வாய்ப்பு தந்த தோழர்களுக்கு நன்றி கூறி